சர்வ மங்கள மாங்கல்யே சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது திருமண தாமதம் திருமணம் தாமதத்திற்கு பரிகாரம் என்ன, இதைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். திருமணம் தாமதக்கூடிய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இந்த காணொளியில் நாம் விளக்கப் போகிறோம். இந்த திருமணம் தாமதமாகக்கூடியவர்கள் ஆணோ பெண்ணோ இவர்கள் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விதிகள் 100% அப்படியே உங்கள் ஜாதகத்தில் வந்திருக்கும். முதலாக தாமதம் என்றால் களத்திரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருப்பார். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன, 6, 8 போன்ற 12 மறைவது அல்லது நீசம் அடைவது, அல்ல பாவர்களாகிய ராகுடன் மிக நெருக்கமாக இணையும் போது சுக்கிரன் அவருடைய காரத்துவத்தை இழப்பார். அவர் தாகுதத்தை இழக்கக்கூடிய சுக்கிரன் அவர் காரத்துவமாகிய திருமணத்தை கொடுப்பதற்கு இங்கே தாமதம் ஏற்படும். அடுத்ததாக திருமணம் அடைந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும், குடும்பம். அதற்கு நம்ம இங்கே 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 2ஆம் இடம் எவ்வாறு இருக்கு, 2ஆம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார், அடுத்ததாக 7ஆம் இடம் 8ஆம் இடம், இந்த 3 பாவங்கள் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் அவருக்கு திருமணம் விரைவிலே அமைந்துவிடும். இந்த 3 பாவங்கள் பாதிக்கப்படும் போதுதான் திருமணம் தாமதமாக அந்த ஜாதகருக்கு நடக்கும். பாதிக்கப்பட எப்படி என்றால், நம்முடைய வேத ஜோதிடத்தில் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம மனிதனுக்கு 2 கண்களோ அதே போல ஜோதிடத்தை பொறுத்தவரை லக்கணமும் ராசியும் 2 கண்களை போல. அப்ப லக்கணம் ராசி 2 பாவகத்தையுமே நாம் பார்க்க வேண்டும். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 2, 7, 8, லக்கணத்துக்கு 2, 7, 8, ராசிக்கு 2, 7, 8 இந்த பாவகங்களில் சனி செவ்வாய் முப்பெரும் பாவம் அழைக்கக்கூடிய சனி செவ்வாய் இந்த ராகு கேதுகள் இது போன்ற தொடர்புகள் பெறும்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகத்தான் நடக்கும். இந்த முப்பெரும் பாவர்கள் லக்கணம் ராசிக்கு 2, 7, 8 பாவங்களை தொடர்பு என்றால் பார்ப்பது அல்லது இருப்பது, இது போன்ற தொடர்புகளை பெறும்போது ஜாதகருக்கு தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும். இந்த விதியை நீங்கள் திருமணம் தாமதக்கூடியவர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துப்பார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விதி அப்படியே இருக்கும். ஓகேங்க. ஒரு லக்கணத்து மட்டும் பாதிக்கப்படும் 2, 7 இந்த பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு ஒரு 30 வயதுக்குள் திருமணம் நடந்துவிடும். ஏதாவது ஒன்று, இப்ப ஒரு கண்ணு ஒரு கண்டு மாதிரி ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருந்த லக்கணம் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா ஒருவருக்கு 30 வயதுக்குள் திருமணம் நடந்துவிடும். இல்ல லக்கணம் ராசி 2 பாவங்களுமே 2 கணம் பாதிக்கப்பட்ட 2 பாவகமே பாதிக்கப்பட்டிருந்தால் அது பெண்ணாக இருந்தால் 32 வயதுக்கு மேலும், ஆணாக இருந்தால் 35 வயதுக்கு மேலதான் அவருக்கு திருமணம் என்பது நடக்கும். இப்போ இதுதான் இந்த திருமணம் தாமக்கூடிய ஜாதகத்துடைய அமைப்பு. இப்படிதான் இருக்கும். திருமணம் தாமக்கூடிய ஜாதகங்கள் இதே மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். இதே மாதிரி கிரக நிலைகளுடைய அந்த நிலைகள் இருக்கும். அடுத்தது குழந்தைக்கு பிறகு ஒரு குழந்தை இது கொண்ட அமைப்பு இருக்கும். திருமணம் தாமதம் இன்னொரு முக்கிய காரணம் என்றால் புத்திரஸ்தானம் பாதிக்கப்படுவது. திருமணத்துக்கு அப்புறம் என்ன, தாம்பத்திய சுகம், அதற்கு அடுத்ததாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான பாகமாகிய 5ஆம் இடமும் குருவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட திருமணம் ஜாதகருக்கு தாமதமாகத்தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் எதிராக, சுக்கிரனுடைய தாம்பத்திய சுகத்தின் மூலியமாகத்தான் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் மிக நல்ல இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் சுக்கிரனும் குருவும். அவர் நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் கண்டு இருந்தாலே அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். திருமணத்திற்காக இந்த நிலையை பார்த்தோம். அடுத்து என்ன பரிகாரம்? இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ஒன்றும் புதிதல்ல. நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் கோயில்கள் போய் செஞ்சிருப்பீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லி செய்வர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் விரைவிலேயே கைகூடுகிறது. திருமணத்துக்கு முதல் காரகன் யார்? சுக்கிரனுடைய ஸ்தலமாகிய கஞ்சனூருக்கு சென்று சுக்கிரனுடைய ஸ்தலமாகிய கஞ்சனூருக்கு போயிட்டு வரணும். அடுத்ததாக ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு அந்த கஞ்சனூருக்கு போயிட்டு அடுத்து சுக்கிரனுடைய தானியம் ஆகிய மொச்சை வெள்ளை மொச்சை சொல்றோம்ல, அந்த மொச்சை பயிரை வெள்ளிக்கிழமை ஒரு 10 அல்லது 20 பருப்பு எடுத்து வெள்ளை துணியிலோ அல்லது வெள்ளை பேப்பரிலோ ஒரு முடிச்சாக முடிந்து அந்த முடித்தை உங்களுடைய தலை அணைக்குள் வைத்து வர தொடர்ந்து 20 வாரம் செய்யுங்கள். தொடர்ந்து 20 வாரம் இந்த முடிச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த முடிச்சாக செய்து உங்க தலையில் வைத்து 20 வாரம் கழிந்த பின்பு அந்த முடிச்சை கொண்டு போய் நிலையான தண்ணீர் இருக்குல்ல, நிலையான தண்ணீர்னா கேணி அல்லது நம்முடைய ஆறு கிடையாது, நிலையான போது கேணி அடுத்தது குளம், இந்த 2 இடத்தில் நிலையாக இடம் திருமணமாகி அவங்க நிலையான குடும்பம் நிற்கிறோம்ல, அதற்காகத்தான் நிலையாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டு வர உங்களுடைய திருமணம் விரைவிலேயே கைகூடும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது.
ஏனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்டாதான் சுக்கிரன் முதல் திருமணத்திற்கு முதன்மையான காரணம். சுக்கிரன் நம்ம சரி செய்து விட்டாலவே இங்கே திருமணம் என்பது நமக்கு தடைப்படாது. அடுத்ததாக திருமணம் எப்பங்க நடக்கும்? இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டோம். திருமணத்துக்கான ஒரு இது இருக்குல்ல, விதி இருக்குல்ல, இப்பதான் திருமணம் நடக்கும்ங்கிறது. அதற்கு முதன்மையான விதி காம திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஒருவருக்கு திருமணம் என்பது நடக்கும். 3, 7, 11 பாவங்கள். ஏன்னா திருமணத்துக்கு அடுத்த தாம்பத்தியம் தானே. அப்ப இந்த 3, 7 பாவங்கள் தொடர்புகள் ஒருவருக்கு முதன்மையாக திருமணம் 7ஆம் பாவகத்தின் மூலியமா தான் திருமணம் முதல்ல நடக்கும். 7ஆம் பாகம் பாதிக்கப்பட்டதா 7ஆம் அதிபதி மறைவதோ நீசம் அடைவதோ இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது 11ஆம் அதிபதி அந்த திருமணத்தை கொடுப்பார். அடுத்து சுக்கிரனுடன் இணைந்த கிரகங்கள், சுக்கிரனுடைய சேர்ந்திருக்கு, சுக்கிரனுடைய பார்வையை பெற்ற கிரகங்கள், அடுத்து சுக்கிரனுடைய வீட்டில் உள்ள சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபம் துலாத்தில் உள்ள கிரகங்களும் திருமணத்தை கொடுக்கும். அல்லது 3, 7, 11ஆம் இந்த இடத்தில் உள்ள கிரகங்களும் இந்த அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்களும் அல்லது உங்களுக்கு என்ன திசை நடக்கும் அந்த திசைநாதனுக்கு 3, 7, 11ஆம் இடங்களில் உள்ள கிரகங்களும் ஒருவருக்கு திருமணத்தை கொடுக்கும். இப்போ நான் சொல்றது இந்த அமைப்புகளை தான் நீங்க திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகப்பவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துப்பார்கள். நான் சொன்னவுடைய விதிகள் அப்படியே இருக்கும். இந்த காலகட்டம் நான் சொல்லக்கூடிய இந்த 3, 7, 11 சுக்கிரனுடைய வீடு இது போன்ற இடங்களில் தான் ஒருவருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும். கண்டிப்பாக இதே போலதான் நடந்திருக்கும். இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பரிகாரம் என்று பொதுவான பரிகாரம். இந்த பரிகாரம் செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உங்களுக்கும் திருமணம் விரைவிலே கைகூடும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுத்து பல்லாண்டு வாழ வாய்ப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.